ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். அது நான் தான் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பாட்காஸ்ட் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல கம்மங்கூழ் தாத்தா பற்றி உங்ககிட்ட ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி கம்மங்கூழ் தாத்தாவை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். அவர் யார், நான் எப்படி அவரை மீட் பண்ணேன், என்ன கதை அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு அதிலேருந்து ஏதாச்சும் மேபி டேக்அவே இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இல்லை இந்த கதையை கேட்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் சும்மா ஹெட்செட் போட்டுட்டு நார்மலாக வேறு ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு கூட இந்த பாட்காஸ்ட் கேளுங்க. ஏன்னா இது மேக்ஸிமம் ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் மாதிரி ஒரு டைப்பு தான். சும்மா யூடியூப்பில் ஒரு வீடியோவாக போட்டோம் அப்படின்னா அதில் ஆடியோவாக கேட்டுக்க வேண்டியது தான், அவ்வளோதானே. சரி, இந்த கம்மங்கூழ் தாத்தா யார் அப்படின்னா, நான் ஈரோடில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு அங்கே வேலை கிடச்சிது. ஸோ நான் எஃப்எம்மில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் ஒரு பேச்சுலர் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். நான், தினேஷ், நாங்கள் 2 பேரும். பக்கத்தில் சதீஷ், சஞ்சு இவங்களாம் இருந்தாங்க. நாங்களாம் அப்போது என்னோடய ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் கொலீக்ஸ். நாங்கள் அங்கே தங்கியிருந்தோம். பேச்சுலர் ரூம் தான், நானும் தினேஷும். நான் இப்போ தான் ஓரளவுக்காச்சும் சமைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லாவே சமைப்பேன். ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். எத்தனை ஓரளவுக்கு டீசெண்டாக சமைச்சிடுவேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு அந்த சமைக்கிறதுல ஈடுபாடு உடன்பாடுலாம் கிடையாது. தினேஷ் தான் சமைப்பான், அவன் அப்பப்போ தான் சமைப்பான். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் வெளியே சாப்பிட்டுப்போம், நானும் தினேஷும். இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் லோக்கல்ஸில் இருக்காங்கல்ல, நாங்கள் தான் அங்கே வீடு எடுத்து தங்கியிருக்கோம். மற்றவங்கலாம் மேக்ஸிமம் ஈரோடு தான். அவங்க அப்பப்போ ஏதாச்சும் ஃபுட்ஸு கொண்டு வருவாங்க, நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். அது அப்படியே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கம்மங்கூழ் தான். நான் உண்மையாலுமே சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிட்ருக்கேன். இந்த கம்மங்கூழ் கடையிலையும் கையேந்தி பவன்லையும் சாப்பிடக்கூடிய ஆள் தான். கம்மங்கூழில் கிடைக்கிற டேஸ்ட் எனக்கு உண்மையாலுமே இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் எந்த டிஷ்லையுமே கிடைக்கல பெருசாக. அதை தாண்டி நிறைய நல்ல டிஷ்ஷஸ்லாம் சொல்கிறேன், நல்லா டேஸ்டான விஷயங்களும் இருக்குது. பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, எனக்கு அந்த பர்சனல் ப்ரிஃபரன்ஸில் எனக்கு கம்மங்கூழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்காகவே எனக்கு கம்மங்கூழ் பிடிக்குங்கிறனால ரோட்டு கடையில் குடிக்கிற அந்த கம்மங்கூழில், வீட்டில் வைக்கக்கூடிய கம்மங்கூழ், வெந்தய கஞ்சி, கருப்பு கவுனி கஞ்சி, இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப, சத்து மாவு கஞ்சி, இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிக்விட் ஃபுட்ஸில் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பழைய சோறு, ஐஸ் பிரியாணிம்பாங்க. இந்த சாப்பாடு மீந்துருச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்கள் யாருக்காச்சும் தெரில அப்படின்னா, நைட்டு அந்த தண்ணியை சாப்பாடோட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, சாப்பாடோட ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த சாப்பாடு லெவலுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருங்க, ஓகேவா? காலைல எந்திரிச்சு அந்த சாப்பாடு தண்ணி இருக்குல்ல, அதில் சும்மா ஒரு பிஞ்சு உப்பு போட்டு, 2 வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போட்டு, 2 கொத்தமல்லியை நறுக்கி, முடிஞ்சால் 2 மிளகா, முடிஞ்சால் எல்லாம் நறுக்கி நல்லா உள்ளே போட்டு, தயிர் இருக்குல்ல, அது ஒரு பாதி பேக்கெட் உள்ளே ஊற்றி, கையை நல்லா விட்டு பிசைஞ்சு இல்லாட்டி மிக்சியில் போட்டு ஒரு அடித்து குடிச்சு பாருங்கள். ஏதாச்சும் மோர் மிளகாலாம் இருந்தால் வறுத்து அதை எடுத்து ஒரு கடிச்சு இங்கிட்டு குடிச்சு பாருங்கள். அந்த டேஸ்ட் இருக்குது, ஐயோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் என்னைக்காச்சும். இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கம்மங்கூழ் ரெகுலராக குடிக்க ஆரம்பித்தேன். நான் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்மங்கூழ் குடிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு கடையில் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, வேறு ஏதாச்சும் கடைக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டில் ஒர்க்குக்கு போனோம், ஆஃபீஸ்க்கு. பின்னாடி வழியாக ஒரு ரூட்டில் இருக்குது, அது போகலாம். அது கொஞ்சம் சுற்று, ஆனால் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கும், நிறையா வெஹிக்கிள்ஸ்லாம் போகாது. ஸோ நான் அந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி அந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணும்போது தான் இந்த கம்மங்கூழ் தாத்தாவை நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு டே நார்மலாக போய் கம்மங்கூழ் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். 2வது டே கம்மங்கூழ் குடிச்சிட்டு ஒரு 2 வார்த்தை. 3வது டே கம்மங்கூழ் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசினோம். அப்புறம் ஒரு 4 டேஸோ என்னமோ தான் நாங்கள் மீட் பண்ணியே, சும்மா ஒரு 4 டேஸ் ஒரு 5 டேஸ்க்குள்ளே எனக்கு பர்த்டே வந்துச்சு. ஸோ அந்த பர்த்டேக்கு அவருக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறேன், சம்பளம் வாங்குகிறேன். ஸோ என்னோடய 2வது மாதம் சம்பளமாக என்னமோ சம்திங் அந்த மாதிரி தான். அந்த சம்பளத்தில் எனக்கே பத்தல, வீட்டுக்கு தான் கொடுத்து அங்கேருந்தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்படிலாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்த டைமு. பட் இவருக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னு தெரில, அது ஒரு இன்ட்யூஷனல் ட்ரைவ் மாதிரி அவர் வாங்கி கொடுப்போம். ஏன்னா டெய்லியும் இல்லை, ஒரு 4 நாள் 5 நாள் போகிறோம். கொஞ்சம் வயசானவர், ஆனால் ரொம்ப அன்பாகவும் கனிவாகவும் இருக்கார். கண்ணுன்னு தான் கூப்பிடுவார். மேக்ஸிமம் எங்கள் ஊர் சைடில் அப்படி தான் கூப்பிடுவாங்க, கண்ணு தங்கம் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு கனெக்ட் இருந்துச்சு எனக்கு அவர் கூட. எங்கள் தாத்தா தவறிட்டார். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டைம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கரெக்டாக அந்த டைமில் தான் என்னோடய தாத்தாவும் தவறினார். ஸோ ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யோசித்தேன். நான் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எஃப்எம்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ரேடியோ ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ போய் வாங்கிட்டு, இவர் ஒரு பேட்ரி போட்ட ஒரு ரேடியோ ஒன்று வாங்கி இவர் கொண்டு போய் கொடுத்தேன். ஏன் தாத்தா சும்மா நின்றுட்டுருக்கீங்க, என் பர்த்டே அன்றைக்கி இது நடந்துச்சு, ஏன் சும்மா நின்றுட்டுருக்கீங்க, இந்தாங்க ரேடியோ வச்சுக்கோங்க, இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள், நான் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக கொண்டு போய் கொடுத்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ். அவர் கண்ணில் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, ஒரு கிஃப்டோட வேல்யூ அந்த பொருளில் கிடையாது, அந்த கிஃப்ட்டில் கிடையாது, அதை கொடுக்குறவங்களோட மனசும் அதை கொடுக்குறவங்களோட இன்டென்ஷனில் இருக்குது ஒரு கிஃப்டோட வேல்யூ. அப்போ அந்த இன்டென்ஷன்ஸ் அவருக்கு, அது அவர் அந்த
அதை அக்செப்ட் பண்ணி அந்த கண்ணில் ஒரு கிராட்டிடியூட், அந்த கண்ணில் ஒரு ஏக்கம், பாசம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் நான் கிரவுண்டடாக ஃபீல் பண்ண முடியும். ஜென்ரலாகவே ஹியூமன்ஸுக்கு என்ன பண்ணாலும் அதில் ஒரு பெருமை பேசுகிற ஒரு ஹேபிட் இருக்கும். அது வந்துடும் தனக்கே தெரியாமல். தனக்கான பர்சன்ஸ் கிட்ட மட்டும், இப்போ இவன் எனக்கானவன், இந்த கேங், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கானவங்கன்ட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளே நம்மளை ஜட்ஜ் பண்ணாதவங்கக்குள்ளே நம்ம பெருமை பேசிக்கலாம். அவங்க ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது, நம்ம பண்ணதை தான் சொல்ல போகிறோம். அதை தாண்டின சர்க்கிள் கிட்ட நம்ம அதை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பெருமை பேசுகிறோம், நம்ம பண்ணதை தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நான் இவ்வளோ பெருமைக்குரிய ஒரு ஆள் தெரியுமா அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அவருக்கு இந்த ரேடியோ வாங்கி கொடுத்து நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல, நான் நடந்ததை எக்ஸாக்ரேட் பண்ணாமல் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் குட்டி குட்டியாக பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்க ஹியூமன்ஸோட ரியாக்ஷன்ஸை பார்க்கும்போது தான் நம்மளை நம்ம கிரவுண்டடாக வச்சுக்க முடியுது. அவ்வளோதான்டா லைஃப், அவ்வளோதான். ஒரு சம்மந்தமே இல்லாமல் கரூரில் என்றைக்கோ 95 பிறந்த என்றைக்கோ ஒருத்தன் ஒரு 22 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 65 55 பிறந்த ஒரு மனுஷனை ஒரு ஈரோடுங்கிற ஒரு ஊரில் பார்க்கணுன்னு இருந்திருக்கு. அவர்கிட்ட அந்த கம்மங்கூழ் சாப்பிடணுன்னு இருந்திருக்கு. ஒரு கனெக்ஷன் ஃபீலாக இருக்குது. அவர் ஒரு வயசானவர். அந்த பையன் அவருக்கு ஒரு ரேடியோ அது அவ்வளோதான் ஒரு ரேடியோ வாங்கி கொடுக்கணுன்ட்டு இருந்திருக்கு. அந்த மனுஷனுக்கு அந்த மொமெண்ட்டில் ஒன்று நடந்துச்சுல்ல, எதையுமே பற்றி கவலைப்படாமல், எனக்கு ஒருத்தன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டான், நான் அப்படி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அவ்வளோதான் லைஃப், அவ்வளோதான். இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணும்போது நம்ம கிரவுண்டடாக இருக்கலாம், நம்மளை அது கிரவுண்டடாக வச்சுக்கும். அதுக்குன்னு மெனக்கெட்டு பண்ணுறதில்ல, அது நமக்காக தோணணும். நம்ம ஃபினான்ஷியலாகவும் அந்த சப்போர்ட் நமக்கு இருக்கணும். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னா 10 ரூபா வாங்கினா அதில் 2 ரூபா கொடுக்கலாம், 10,000 ரூபா வாங்கினா 2,000 ரூபா கொடுக்கலாம். அந்த ஒரு பேலன்ஸ் தெரிஞ்சிருந்தால் அது போதும் அட்லீஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுன்ட்டு இல்லை, பண்ணுனா நல்லது. இது எக்ஸாக்ரேட்டே பண்ண வேண்டாங்கிறேன். ஹியூமன்ஸ் பேசிக் குவாலிட்டியே இருக்கணும். இது பாரு ரேடியோலாம் வாங்கி அது வேண்டாம். அதுக்காக நான் இந்த பாட்காஸ்ட்டே பேச வரல. எல்லா ஹியூமன்ஸுக்கும் இருக்க வேண்டிய பேசிக் குவாலிட்டிங்கிறேன் இது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருந்தேன். அங்கே நிறைய பேர் வந்து யாசகம் கேட்டாங்க. கோயிலுக்குலாம் போனப்போ காசு இல்லை, கொடுக்க முடியல அவங்கக்கிட்ட. ஏன்னா காசு இல்லை, லிட்ரலாக என்கிட்ட காசு இல்லை. ஜிபேயில் தான் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட 10 ரூபா கொடுக்க முடியல. ஸோ அது என்ன பண்ணுறது, மனசை கல்லாக்கிக்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஒரு இடத்துல நாங்கள் அஸ்டோரியா தெரியுமா உங்களுக்கு, இந்த கொடைக்கானலில் அந்த வட்டக்கனல் போகிற ரூட்டில் அந்த ஒன் சைட் பாத்தில் இருக்கும். அங்கே மெயினாக சாப்பிட்டுட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க, யாசகம் கேட்டு வந்தாங்க. பர்ஸ் இல்லை, இன்னுமே இல்லை, சங்கடமாக இருந்துச்சுமா, நானே உங்கள் நிலைமையில தான் இருக்கேன், என்ன பார்க்குறதுக்கு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நீட்டாக இருக்குது, மற்றபடிலாம் உங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாதுன்னு சொல்லலாம். அப்போலாம் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு 2 டைம் அவங்க யாசகம் கேட்டு 3வது வார்த்தை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அரிசியாச்சும் வாங்கி கொடுத்தாங்க, அரிசியாச்சும் வாங்கி கொடு, நான் என் வீட்டில் அரிசியாச்சும் பொங்கி சாப்பிட்டுக்கிறேன். அங்கே 2 பேர் குழந்தைங்க இருக்காங்க சாப்பிடாம, குழந்தைங்க இருக்காங்களோ இல்லையோ, அவங்க பேசினது பொய்யோ இல்லையோ, அவங்க என்கிட்ட காசுன்னு இன்சிஸ்ட் பண்ணல, அரிசின்னு கேட்டாங்க. சாப்பிட்ற பொருள் வேறு, ஒரு அரிசி வாங்கி கொடுத்து அதில் அரிசியை வேறு என்ன பண்ண முடியும்? அரிசியை சாப்பிட்டு போதையாக முடியுமா? இல்லை அரிசி கீழே வாங்கின காசுக்கு சும்மா கீழே கொட்டிட்டு போவாங்களா? யாராக இருந்தாலும் அந்த வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குது, அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லையா, எப்படியோ ஒன்று யாரோட வயிற்றுக்காச்சும் அது போகும்ல. ஒரு வேளை பசியாச்சும் நான் ஒருத்தங்களுக்கு ஆற்ற முடியுங்கிற ஒரு இது வருது இல்லை. அப்போ அவங்க அரிசின்னு கேட்டாங்க. ஸோ அது ஜிபேயில் என்னால் பண்ண முடியும். அப்போ நான் போய் அரிசி வாங்கி கொடுத்தேன். நான் அதையுமே எக்ஸாகரேட் பண்ணுறேன். இப்போ கூடயே 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இவனுங்க என்ன நினைப்பானுங்க, பாரு ஓவர பில்டப் பண்ணுறப்பா, பெரிய கருண பிரபுதான் இவர் நொட்டுறாரு அப்படின்னு நினைப்பானுங்களோன்னு ஒரு பக்கம் தோணுனாலும், அப்படி நீங்கள் நினச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லைடா. ஏன்னா என்னோடய இன்டென்ஷன் அது கிடையாது. அப்படி நினைக்கக்கூடிய பசங்க கிடையாது, 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் தான். அதாவது எனக்கு பிடிக்கலன்னா நான் பழகவே மாட்டேன். அதனால் பேசிக்காக என் கூட பழகினால இருக்காங்க அப்படின்னாலே அவங்க என்னை பெருசாக ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. அவங்க ஜட்ஜ் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்க 2 பசங்க நின்றுட்டு இருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது அவங்க ஜட்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள மேலே கூப்பிட்டு போய் ஒரு வயசான அம்மா கொஞ்சம் அரிசியும் கோதுமை மாவும் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா கோதுமை மாவுனா ஈஸியாக சப்பாத்தி போட்டுக்கலாம். அது யாரோ ஒருத்தரோட வயிறு போய் ஒரு பசி அடங்குதா, அது போதும் நம்மளுக்கு, ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பார்த்தீங்களா நான் எப்படி அரிசிலாம் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் ஒருத்தவங்களுக்கு ரேடியோ வாங்கி கொடுத்துருக்கேன், இன்னும் நிறையா இப்படிலாம் நான்லாம் தாராள பிரபுங்க. எனக்குலாம் தியானம் பண்ணுற அப்படியே ரொம்ப பிடிக்கும். நான்லாம் அப்பா எனக்குலாம் இதுக்காக நான் சொல்லலை.
இதை வந்து ஒரு எக்ஸாகரேட்டடாக பார்க்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு மனுஷங்களுக்குள்ளே ஊறியிருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான தன்மை. ஆனால் இன்றைக்கி ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஏன் வாயை பொளந்து பார்க்குறோம்? பரவாயில்ல, இந்த காலத்தில் இப்படி இந்த டைலாக்ஸ்லாம் ஏன் வருது? அப்போ நமக்குள்ளே அந்த ஹேபிட்டை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக சேர்ந்து நம்ம அந்த ஹேபிட்டை கொண்டுட்டோம். அதாவது ஒரு எப்படி ஹியூமன்ஸ் வந்து ஒரு கற்கால மனிதராக இருந்து ஆடைங்கிறது முக்கியங்கிறது உணர்ந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை சேஞ்ச் பண்ணானோ, அந்த மாதிரி உதவி மனப்பான்மை அப்படிங்கிறதையே ஒரு ஜென்ரேஷனோட அழிச்சிட்டோம், அதை கொண்டுட்டோம். அதை நார்மலைஸ் நம்ம ஆக்கல. அது இப்போ வர ஜென்ரேஷனுக்குலாம் அது நார்மலைஸ்டான விஷயமாவே தெரில. எதெல்லாம் நார்மலைஸ் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறானுங்க. ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணால் வாயை பொளந்து பார்க்குறானுங்க, அப்பா உதவியெல்லாம் பண்ணுறான்ப்பா கர்ண பிரபுவாயவன் அப்படின்னு பார்க்குறானுங்க. டேய், அது அப்படி இல்லை. இட்ஸ் எ பேசிக் குவாலிட்டி. அது நீங்களும் எல்லாருமே அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேனே தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ அந்த கம்மங்கூழ் தாத்தாவை வச்சு நான் ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பேசினேன் இப்போது. ஆனால் அந்த பாட்காஸ்ட்டில் வந்து ஆடியோ பிக்கப் ஆகலை. இதில் ஏதோ ஒரு கோளாறு பண்ணிட்டேன் ஏதோ செட்டிங்ஸில். அந்த பாட்காஸ்ட்டில் நான் தாத்தாக்கிட்டே பேசினேன், கால் பண்ணி, தாத்தா எங்கே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அவரும் என்கிட்ட பேசினார். ஆனால் அவரோட பசங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காராம், அதனால் கொஞ்சம் அவரால் ஒழுங்காக பேச முடியல. அந்த கம்மங்கூழ் தாத்தாவோட ஸ்டோரிக்கு வரேன். அவருக்கு அதை கொடுத்துட்டு, அவர் வயசில் ரொம்ப ரொம்ப பெரியவர். எனக்கு அன்றைக்கி பர்த்டே, என்னோடய அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறேன், அம்மா அப்பா கரூரில் இருக்காங்க, நான் இப்போ ஈரோடில் இருக்கேன். ஸோ அவர் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த சும்மா காலை பிடிக்கிறதும் வாடுறதும் அதில் உடன்பாடு கிடையாது. ஆனால் ரொம்ப பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை மதிக்கிற விதமாக அவங்க காலில் விழுந்து அது ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு ஆக்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போ என்னோடய அப்பத்தா காலை விழுகிறதுல எனக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை. என் அம்மா அப்பா காலை விழுந்து பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறதுல எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ரொம்ப பெரியவங்க ரொம்ப கஷ்டங்கள் கோத்ரூ பண்ணி வாழ்க்கையை அனுபவித்து கர்மாஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்த ஒருத்தவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சிப்படியும் இல்லை. அந்த கம்மங்கூழ் தாத்தா எனக்கு அப்படி தான் பட்டார். எனக்குன்னு இல்லை, பேசிக்காக இவங்க வந்து பணக்காரங்க, இவங்க ரொம்ப ரிச்சு, வயசான, இவங்க காலில் விழுந்து காக்கா புடி அப்படின்லாம் சொல்லி கொடுக்குற ஜென்ரேஷன்ஸ், சொல்லி கொடுக்குற சில பேர் மத்தியில் ஒரு வயசானவங்க ஒரு அன்பாக இருக்காங்க, வாழ்க்கையில் நிறையா வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அவங்களோட லைஃப் ஒரு ஃபெயிலியராகவே இருந்தாலும் அவங்க காலையும் விழுந்து பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோ, அப்படி யதார்த்தமாக இருக்கிறது தான் ஹியூமன் பீயிங் அப்படின்னு எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. நான் எல்லா பாட்காஸ்ட்லையுமே ஏன்னா எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இந்த புரிதல் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னோடய பேரண்ட்ஸ் தான். அதை நான் எக்ஸாகரேட் பண்ண விரும்பலை, ஆனால் அதுதான் உண்மைங்கிறனால நான் அதை சொல்கிறேன். அப்போ நான் போய் அவரோட காலில் விழுந்து பிளெஸிங்ஸ் வாங்கி அவருக்கு ரேடியோவும் கொடுத்துட்டு வந்தோடனே அந்த மனுஷன் உடஞ்சிட்டார். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு கூட தெரில. ஒரு 70-75 வயசு இருக்கும் அவருக்கு. அழுதார் லிட்ரலாக. ஒரு அவள் தான் நான் பண்ணதுக்கெலாம் அழுதார். எனக்கு அது மாதிரி எம்பாரசிங்காக போயிடுச்சு. ஐயோ தாத்தா அழுகாதீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அவருக்கு ஒரே குஷி. அவர் அந்த ரேடியோ வாங்கிட்டு என்கிட்ட சொல்கிறாரு, இனிமேல் நான் உன்னை மிதுனே அப்படின்னு கூப்பிடுவேன், மிதுன் கூப்பிட மாட்டேன், நான் உனக்கு பேர் வைக்கிறேன், இனிமேல் நீ ராஜா அப்படின்னாரு. எனக்கு இப்போ கூட நான் போன பாட்காஸ்ட்டில் கூட மக்கர் பண்ணி தொலைஞ்சிட்டேன், இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஆடியோ போட்டிருப்பேன். இப்போ அவருக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அவர் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு வர சொன்னார் அவர் பசங்களுக்காக. இப்போ கூட கால் அட்டன் பண்ணால், சொல்லு ராஜா, என்ன ராஜா பண்ணுற, கத்தி தான் பேசுவார். நம்ம பேசுகிறது அவர் கேட்காது, அவர் பேசுகிறது நம்ம கேட்காது நினச்சிக்கிட்டு கத்தி பேசுவார். நல்ல மனுஷன். இப்போ வரைக்கும் கான்டாக்டில் இருக்காருன்னா பாருங்களேன். நான் கூட பெருசாக கால் பண்ண மாட்டேன், ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு கால் வந்துடும். என்ன ராஜா, நல்லா இருக்கியா ராஜா, எப்படி இருக்க ராஜா, கல்யாணம் பண்ணிட்டியா ராஜா, இப்படி தான் பேசுவார். எனக்கு அவர் வச்சுருக்க பேர் ராஜா. அவ்வளோதான் லைஃப். இதுதான் மேட்ரு. கம்மங்கூழ் தாத்தா பாட்காஸ்ட்னு சொன்னது நான் இதுதான். ஒரு மனுஷனை பார்த்தேன், அவர்கிட்ட நான் கம்மங்கூழ் வாங்கி குடிச்சு, எனக்கு கம்மங்கூழ் பிடிச்சிது. அவர் வந்து எனக்கு இந்த ரேடியோலாம் வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுப்பாரு. துவையல் ஒன்று கொண்டு வரார், பிரண்டை துவையல். எனக்கு பிரண்டை சட்னியும் ரொம்ப பிடிக்கும். எனக்காக பிரண்டை துவையல் வந்து செக்கில் ஆட்டி கொண்டு வருவார். என்னை ஒரு பேரை மாதிரி பார்த்தார் அவர். உண்மையாலுமே என்னை அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. அது ஒரு இலையில வச்சு கொடுப்பார். கம்மங்கூழ், இந்த பக்கம் பிரண்டை துவையல், கையில் 2 மோர் மிளகா. ஐயோ வேறு என்னடா வேணும் மனுஷனுக்கு, அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. அவர் ரெகுலராக அவர்கிட்ட நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஈரோடுக்கு போய் பல நாள் ஆச்சு. ஈரோடு போனால் கண்டிப்பாக அவரை பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி ஹி இஸ் டூயிங் குட். ஏன்னா அப்போயே அவருக்கு 75 வயசுனா இப்போ யோசிச்சு பாருங்கள். ஆனால் இப்போயும் அவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். அவங்க பசங்களை தான் ஏதோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்னென்னு தெரில. ஈரோடு போனால் கண்டிப்பாக அவரை பார்க்கணும். கம்மங்கூழ் தாத்தாவோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொன்னது இதுதான். ஸோ இப்போ இதுலேருந்து டேக்கவேன்னு ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட எதுவுமே ப்ரீச் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஹியூமனாக நீங்கள் யோசிச்சு பார்க்கலாமே. நீங்கள் ஜென்ரலாக இப்போ நான் ஒரு யூடியூப்லேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான், இது மூலமாக இவன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறான். இந்த கேல்குலேஷன்ஸ் இந்த ஹியூமன்
இன்வென்ட் பண்ண விஷயங்களுக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு நார்மல் ஹியூமனாக மட்டுமே கண்ணை மூடி உங்களோட கான்ஷியஸ்னஸ்குள்ளே போய் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கடைசியாக யாருக்கு எப்போ உதவி பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு மாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி அந்த மாட்டுக்கு ஊட்டி விட்ருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு டைகர் பிஸ்கெட் வாங்கி ஒரு நாய்க்கு கடைசியாக எப்போ போட்டிங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ரோட்டில் வந்து உங்ககிட்ட உதவியே கேட்காத ஒரு மனுஷனுக்கு போய் நீங்கள் உதவி கடைசியாக எப்போ பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். வேலூரில் கண்ணு தெரியாமல் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார். நான் வேலூரில் ஒர்க் பண்ணேன். அவர் மேலே பயங்கர ஸ்மெல்லு. அவர் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நேரமாக ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர்த்த கேட்டார். யாருமே அவரை கிராஸ் பண்ணி விடல. நான் பார்த்தேன், அது மெயின் ரோடு வேறு. நான் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். நான் ஒரு நிமிஷம் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயும் தெரியும் என் ஃப்ரெண்டு இதை பார்த்தாலும் அவனுக்கும் ஒரு விஷயத்தை நிப்பாட்டிட்டு போய் பண்ணுற அளவுக்கு நீ சீன் இல்லைடா. ஏன்னா அப்படிங்கிறது ஜட்ஜ் பண்ணுவாங்க தான். ஹியூமன்ஸ் தான் எல்லாருமே. அட் எண்ட் ஆஃப் தி டே எல்லாம் நேச்சர் தான். ஆனால் எனக்கு அது முக்கியம் இல்லை. எனக்கு அந்த மனுஷன் அங்கே கஷ்டப்படுறாரு, அவர் ரோடு கிராஸ் பண்ணணும். என்ன இப்போது யார் என்ன நினச்சா எனக்கு என்ன, பேக்கெலாம் மாட்டிருந்தேன், எல்லாம் கழட்டி கையேந்து பவனில் வச்சுட்டு இருமச்சான் வரேன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு ரோடை கிராஸ் பண்ணி விட்டேன். இப்போ எனக்கு இது ஞாபகம் வந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நானும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. எனக்குலாம் அவங்க தான் இன்ஸ்பிரேஷன்ஸ். என்னோடய அம்மா அப்பா அப்படி பண்ணுவாங்க, எனக்கு அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். என்னோடய அப்பா அதில் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுல ரொம்ப ஈடுபாடான ஒரு மனிதர். எனக்கு அவங்களாம் இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ இப்போ நான் தான் இவ்வளவும் பண்ணேன்னு சொல்லலை, அவங்களோட பிரதிபலிப்பு தான் நான். அது என் மூலமாக நடக்குது, அவள் தான். இப்போ இந்த யூனிவர்ஸ் உங்கள் காதில் இந்த பாட்காஸ்ட்டை போடுது, நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறீங்க அப்படின்னா எப்பயுமே நான் ஒன்று நம்புவேன். நமக்கு தேவையான நேரத்தில் ஒரு ஆசிரியராக புத்தகங்கள் தோன்றும். புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையான நேரத்தில் தேவையான புத்தகம் நம்ம கைக்கு கிடைக்கும். அது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். அதே மாதிரி நம்ம காதில் விழுகிற எல்லா விஷயமும் எதர்ச்சியான விஷயங்கள் கிடையாது. நம்ம காதில் ஒன்று விழுகுது அப்படின்னா அது நம்மளை பற்றின கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், நம்மளை பற்றின இல்லை நார்மலாக ரொம்ப பொதுவான ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கான பர்பஸ் இருக்குதுன்னு நான் நம்புவேன். நம்ம காதில் விழுகிற விஷயங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, நம்ம கேட்குற விஷயங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அது ஏன் வந்து இந்த யூனிவர்ஸ் என் காதில் இந்த விஷயங்களை போட்டுச்சு அப்படின்னு தான் நான் யோசிக்கணுமே தவிர்த்து அப்படி டக்குன்னு அப்படி போகிறதுக்கு இந்த யூனிவர்ஸ் இந்த காதில் வந்து எனக்கு அந்த விஷயத்தை போடல. நான் மீட் பண்ணுற பர்சன்ஸ்க்கு எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் மீட் பண்ணுறது இல்லை. இந்த உலகத்தில் கோடி அப்படியே செதறி கிடக்கிறானுங்க ஹியூமன்ஸ். ஆனால் நான் எல்லாத்தையும் மீட் பண்ணுறது இல்லை. சில பேர்த்த மீட் பண்ணுறேன், சில பேர்த்து கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறேன், சில பேர்த்து கூட கம்மியாக ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் என்னைக்காக இருந்தாலும் யாரு கூடயா இருந்தாலும் அந்த ட்ராவலுக்கு ஒரு எண்டு இருக்குது அப்படிங்கிற பக்குவம் எனக்கு இருக்குது. வந்துருச்சு, இருக்குன்னு இல்லை, வந்துருச்சு, வேறு வழியே இல்லாமல் அதை விடுவோம். ஸோ இப்போ இந்த யூனிவர்ஸ் மூலமாக இந்த பாட்காஸ்ட் இந்த விஷயங்கள் உங்கள் காதில் விழுகுது அப்படின்னா இப்படி நினச்சிக்கோங்களேன். இது உங்களோட ட்ரைவை ஈஸியாக புஷ் பண்ணும். சரி, இந்த யூனிவர்ஸ் நம்ம காதில் இப்படி போட்டுருச்சுன்னா அப்போ இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளை இண்டிகேட் பண்ணுது, நம்மளும் இன்னும் 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணலாம், நம்மளும் ஒரு ஜென்ரஸான ஹியூமன் தான் அப்படிங்கிறத இந்த யூனிவர்ஸ் வந்து காட்டுது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஜென்ரஸான ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீயிங் தான். நம்ம உள்ளுக்குள்ளே அதை சர்பாஸ் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம அந்த இதை அடக்கி வச்சுருக்கோம். இந்த வெளியே இருக்க வேர்ல்டில் மற்ற இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு நீங்கள் படுற கஷ்டங்கள், படுற துன்பங்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஜென்ராசிட்டியை நீங்கள் தான் சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா எல்லா ஹியூமன்ஸுமே இங்கே ஜென்ரஸ் தான், எல்லாருமே ஒரு ஜென்யூனான பீயிங் தான். அந்த ஒரு ஜென்ராசிட்டியை, அந்த ஒரு ஜென்யூன்னஸை தட்டி எழுப்புறதுக்காக இந்த பாட்காஸ்ட் உங்கள் காதில் வந்து விழுகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அடுத்த ஒரு வாரத்தில் உடனே நீங்கள் அப்படியே ஆச்சா போச்சான்னு பண்ணணுன்ட்டு இல்லை, உங்கள் கண்ணில் படும். கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 நாளுக்குள்ளே ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு உதவி பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். அதுக்காக கூட இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு காதில், அப்போ அவனுக்கு நீ உதவி பண்ணியே தீரணும் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ் இன்சிஸ்ட் பண்ணுறக்காக இந்த பாட்காஸ்ட் உங்கள் காதில் போட்டிருக்கலாம். புரியுதா? எவ்ரிதிங் ஹேஸ் எ ரீசன் இல்லை. ஸோ எல்லாருமே எல்லாத்துக்குமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுவோம், இருக்கிறத கொடுப்போம். என்ன இப்போ நான் மட்டும் என்ன கோடீஸ்வரனா, என்கிட்ட மட்டும் என்ன இருக்குது? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நான் எந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானே விட்டால் முருகன் கோயிலுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. முருகன் கோயிலுக்கு வெளியே உட்காந்து சில பேருக்கு தட்டை வச்சு ப்ராப்பராக எடுக்கிறாங்க. நான் முருகன்கிட்ட உள்ளுக்குள்ளே உட்காந்து கண்ணை மூடி அழுதுகிட்டே எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு 2 பேர்த்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. 2 பேர் கேட்குறது யாசகம்தான். நானும் அந்த நிலைமையில தான் இருக்கேன். அது அப்படி இல்லை, இருக்கிறதுல என்ன இருக்குது அதையாச்சும் கொடுக்கலாம்ல. நான் ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் ஒன்று இருக்குது, டக்குன்னு இதை சொல்லி முடிச்சிடுறேன். நாங்கள் ட்ரெயினில் ஒரு டைம் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க யாசகம் கேட்டு வந்தாங்க. நான் ₹1 எடுத்து கொடுத்தேன். அந்த ₹1 நான் வெளியே நான் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கேன் ட்ரெயினுக்குள்ளே. வெளியே அந்த ₹1 இப்படி கொடுக்குறேன். வெளியே வந்து கையை யாசகம் கேட்டு வந்தாங்க. அந்த ₹1 கொடுக்குறேன். அந்த ₹1 இப்படி மடக்கிட்டு ₹1 கொடுக்குற ஒரு டீயோட விலை என்னன்னு தெரியுமா அப்படின்னு அவன் என்கிட்ட. எனக்கு மாறி ஆயிடுச்சு.
ஒருவோட மதிப்பெண் தெரியுமாடா உனக்கு, அது தெரியாதனால தான்டா நீ இப்படி இருக்க அப்படின்ட்டு நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு தான் ஜென்யூனாக இருக்கணும். அது ஆப்போசிட்டில் இருக்க நம்மளை ட்ரிகர் பண்ணிடுச்சுனால அங்கங்கே கொடுக்கக்கூடிய ஆள் தான் நானும். அது என் ராசி அப்படி போல். அந்த அப்படின்னு கேட்டுட்டு பெரிய புல்த்தியோட அவர் நடந்து போனார். கூப்பிட்டேன், இங்கே வா, அந்த ஒரு ரூபாயை கொடுறா அப்படின்னேன். கொடுத்தான், பெரிய புல்த்தி ஆட்டம். நான் வாங்கி வச்சுட்டேன், கிளம்பு நீ அப்படின்ட்டேன். இன்னத்துக்கு அவனுக்கு 1 ரூபா கொடுக்கணும்? 1 ரூபா மதிப்பு தெரியுமா? 10 பேர் 1 ரூபா கொடுத்தா எவ்வளோ? 100 பேர் 1 ரூபா கொடுத்தா, 1000 பேர் 1 ரூபா கொடுத்தா, லூஸு பயலுங்க அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ கூட ஆகுது பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம எல்லாமே பேசிக்காக ஹியூமன்ஸ் தானே, அவ்வளோதான் மேட்ரு. கடப்பா பேர் சொல்லிட்டு கிளம்பி தான் மீட் மிஸ்டர் மித்துன். நாளை பின்ன யாராச்சும் நான் ஒன்று படித்தேன், இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நல்ல வேலை இந்த பாட்காஸ்ட்டில் இதை சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஒருத்தங்க ஒன்று கேட்டு பண்ணுனா அது பேர் உதவி. ஒருத்தங்க ஒன்று கேட்காம அவங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுனா அது பேர் தர்மம். தர்மம் பண்ணுங்கள். இங்கே உதவி பண்ணுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. தர்மம் பண்ணுங்கள். புரியும்னு நினைக்கிறேன். டாடா பாய். டாடா பாய்.